Second question, explain the terms active and passive vocabulary and direct and indirect vocabulary. இந்தியாவில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்ட்டு அவங்க படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வெறும் டெக்ஸ்ட் புக்கு மட்டும் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணால் போதும். ஆனால் டீச்சருடைய டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டீச்சர் அப்படிங்கிறது அவங்க எல்லா வெக்காபுலரி பில்டிங்ஸையும் எல்லா வெக்காபுலரிஸையும் அவங்களா படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லையா? அதனால் ரீடிங்கோடைய கெப்பாசிட்டியை ஃபஸ்ட்டு அவங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த வேர்ட்ஸை டீச் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. அவங்க பாசிவ் வெக்காபுலரியும் சொல்லிக் கொடுக்கணும், ஆஸ் வெல் ஆஸ் ஆக்டிவ் வெக்காபுலரியும் சொல்லிக் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷனுக்காக. நம்ம ஒரு பாசிவ் வெக்காபுலரி வேர்ட்ஸ் மட்டும் சும்மா சொல்லிக் கொடுத்தா போதாது. அந்த வேர்ட்ஸ் நம்ம எப்படி கம்பைன் பண்ணுறது, எப்படி ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி சொல்கிறது, எனக்கு இது வேணும் அப்படின்னா இல்லை எனக்கு இது கொடு அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது, அண்ட் இன்னொருத்தர் அதை கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட கான்வர்சேஷன் இதுதான் இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா வேர்ட்ஸை டீச் பண்ணால் மட்டும் போதாது, ஆக்டிவ் வெக்காபுலரியும் பாசிவ் வெக்காபுலரியும் சொல்லிக் கொடுக்கணும். போத் இன் ஸ்பீச்லேயும் சரி, ரைட் பண்ணுறதுலையும் எப்படி ஸ்பீச் பண்ணுறது எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுக்கணும். டீச்சிங் ஆஃப் வெக்காபுலரி, நம்ம வெக்காபுலரி டீச்சிங் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களெல்லாம் மேடப் ஆனது. இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த வெக்காபுலரி டீச்சிங் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கோடு இருக்கணும். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், ரொம்ப பர்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இதை படிக்க ஒரு இது போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கலாமே. ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இது என்னென்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் வரன்ற அளவுக்கு டீச் பண்ணணும். வெக்காபுலரியை போர் அடிக்கிற அளவுக்கு டீச் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு மேக் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வெக்காபுலரி மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸையும் அதோடைய கிளியரன்ஸையும் மட்டும் நம்ம கற்றுக்கிட்டா போதாது. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வெக்காபுலரியும் நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். இதில் டிரெக்ட் வெக்காபுலரி லேர்னிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க வைக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். இது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா வெக்காபுலரியோட அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுதுங்கிறாங்க. வெக்காபுலரிக்கு சில கேம்ஸ், வேர்ட்ஸை பில்டப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸு, அப்புறம் இந்த வேர்ட்ஸ் ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுத்து இதுக்கப்புறம் இங்கே ஒரு வேர்டு வரும், அது என்னென்னு சொல்லுங்கள், திஸ் இஸ் அ டேஷ் அப்படின்னு கொடுத்து திஸ் இஸ் அ கார்னு போடலாம், இல்லை புக்குன்னு போடலாம், இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க வைக்கலாம். இதனால் அவங்களுடைய வெக்காபுலரி எக்ஸசைஸ் வந்து ஜாஸ்தியாகும். இதெல்லாமே வந்துட்டு டிரெக்ட் வெக்காபுலரி லேர்னிங் அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்டிரெக்ட் வெக்காபுலரி லேர்னிங் அப்படிங்கிறதுல லேர்ன் பண்ணக்கூடியவங்களுடைய அட்டென்ஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஒரு சில ஆஸ்பெக்ட்லேயோ இல்லை ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லேயோ என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. யூஸ்வலாக இது வந்துட்டு மற்றவங்க மற்றவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த மெசேஜை அப்படியே கன்வே பண்ணுறதுக்கு இந்த இன்டிரெக்ட் வெக்காபுலரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொருத்தவங்க சொன்ன மெசேஜை இவங்க சொல்கிற மாதிரி கன்வே பண்ணுறது, அதுதான் இன்டிரெக்ட் வெக்காபுலரி அப்படிங்கிறாங்க. இந்த லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு 4 விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இது டைமை டைம்ஸ் அவைலபிள், லைக் ஒரு கிளாஸில் 1 மணி நேரம் எடுக்கிறாங்களா 2 மணி நேரம் எடுக்கிறாங்களா, இந்த மாதிரி டைம் அவைலபிள் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஏஜ் ஆஃப் லேர்னர்ஸோடைய ஏஜ் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசாக இருந்தாலும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருந்தால், கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லைட்டாக எஃபோர்ட் போட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தேர்டு வந்து அமௌண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் இங்கிலீஷ் அவுட் சைட். இப்போது நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா இதை தாண்டிலும் வெளியில் அவங்க அந்த லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டீச்சரோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.